லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 291 ரூபாய் 11% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 747 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 322 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 161 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 796 ஃபேல்ஸ். தங்க விலை மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே தான் போகுது இந்த நாட்களில். வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி ஒரு சோகத்தை கொடுக்கணுமா? ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 ஆண் பிள்ளைகள் அதே வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் விபத்தில் மரணம். அதே போல் இதோ குவைத்துடைய ஜாபர் ஸ்டேடியம் மேட்ச் நேற்றைய தினம் ஆரம்பமாகி இருந்துச்சு. அதே போல் இன்னொரு ட்விஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க அதிகாரிகள். இதோ கொலை செய்த கொலையாளிக்கு ஜெயில் பெயில் இல்லை. ஜிலேப் ஷோக் பகுதிகளில் அதிரடியாக திடீர் விஜயம் அதிகாரிகள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய காலநிலை அவதான மையம் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் மாலை தொடங்கி சனிக்கிழமை நாளை காலை வரைக்கும் லேசான தூசியுடன் கூடிய காற்று வீசும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து ஒருவேளை மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க காலநிலை ஆய்வாளர்கள். அதே போல் காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா இந்த நாட்களில் மீண்டும் அதிகப்படியான குளிர் அதிகரித்து வருகின்ற இந்த சூழலில் வின்டருக்கான வெரி கோல்டு சீசன் அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பமாகுது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக பாலைவன பகுதிகளில் -2 அல்லது -5 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை குறைவடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பாலைவன பகுதி, பாலைவனத்தை அண்மித்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகும்போது மறக்காமல் ஜெக்கெட், ஷாக்ஸ், ஷூ இதெல்லாமே அணிஞ்சிக்கோங்க. ரொம்ப கவனம். முக்கியமாக ஃபஹம் வைத்து யாருமே தூங்காதீங்க. அதாவது நெருப்பு தணல்களை வைத்துட்டு தூங்காதீங்க. அந்த புகை உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும். راح تأثر فينا الرياح الشمالية في انخفاض أكثر وبرودة أكثر خلال الأسبوع القادم، ومتوقع أن يدخل علينا موسم الشبط وهو أشد أيام الشتاء برودة قبل وقته بسبب استمرار هذه الرياح الشمالية. ومدام ما جتنا أمطار فنتوقع برودة شديدة. والعرب يقولون المطر يكسر خشم البرد، ومع ضعف الأمطار فاستمرت معانا البرودة الشديدة
ومتوقع أن يكون شتاءنا هذا العام شديد البرودة عكس السنوات الماضية والله أعلم. புதுவருட கொண்டாட்டத்தின் போது தன்னுடைய குடும்ப உறுப்பினரில் ஒருவரையே கைகலப்பில் உயிரை எடுத்த குவைத்தி குடிமகன் ஜெயிலில் களி தின்ன போகிறார். பெயில் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பெயில் இல்லை, நேரடியாக சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிய நீதிபதி. இதோ நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா பலத்த பாதுகாப்புடன் ஜாபர் ஸ்டேடியமில் மேட்ச் ஆரம்பமாக இருந்துச்சு. அதே போல் லைட்டிங்ஸ், சில டெக்கரேஷன்லாம் வேறு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதே போல் பலத்த பாதுகாப்பு, அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சரியான முறையில் நடைபெறத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் உள்துறை அமைச்சகம் மற்றும் குவைத்துடைய தீயணைப்புத்துறை இணைந்து செயல்படுத்தி இருந்தாங்க. நேற்றைய தினம் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா செம்ம அதிகமான டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னும் பலர் வீடியோக்கள் அனுப்பியிருந்தீங்க, மெசேஜும் போட்டிருந்தீங்க. அதே மாதிரி தயவு செய்து ரொம்ப கவனம், மிக முக்கியமான ஒரு பதிவு இருக்குது. இதோ இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வாங்க. அந்த பக்கம் ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஃபுட்பால் மேட்ச் ஆடிக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் இந்த பக்கம் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் ஒரு மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. ஜிலீப் ஷோக் பகுதி, அதாவது ஜாபர் ஸ்டேடியமுக்கு ஆப்போசைட்டில் இருக்கக்கூடியது தான் ஜிலீப் ஷோக் பகுதி. ஜிலீப் ஷோக் பகுதியிலையும் அதிரடியான சோதனைகளில் களமிறங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு கடைகள், அதாவது அப்பார்ட்மெண்ட்களில் ரகசியமாக நிறைய பக்காலாக்கள் கடைகள் நடத்தப்பட்டு வருது. அது எல்லாத்தையுமே சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் ஜிலீப் ஷோக் பகுதிகளில் சட்டவிரோத செயல்பாடுகள் எதற்குமே இடம் இருக்க போகிறது இல்லை. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக ஜிலீப் ஷோக் பகுதிகளில் இனிமேல் தங்குறதுன்றது ரிஸ்கான விடயம். தயவு செய்து அந்த ஏரியாவை விட்டு முதல்ல எப்படியாவது வெக்கேட் பண்ண பாருங்கள். இனி வரும் நாட்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸனும் உயர்ந்த சொர்க்கத்தை இந்த குழந்தைகள் மற்றும் பணிப்பெண்ணுக்கு எல்லாம் வல்ல இறைவன் வழங்கட்டும். மிகவும் வேதனையாக உள்ளது. துபாய் நாட்டில் நடந்த ஒரு துயர சம்பவம். துபாயில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கேரள நாட்டு சகோதரர் அபுதாபி நோக்கி போய் வந்து கொண்டிருக்கும் போது நடந்த கோர விபத்து. இந்த விபத்தில் அவருடைய 4 குழந்தைகளும் அவங்களுடைய வீட்டில் வேலை செய்த கேரள பெண்ணான புஷ்ரா எனும் 49 வயதுடைய பணிப்பெண்ணும் காலமாகி இருக்கிறாங்க. 4 குழந்தைகள், வயது 14, 12, 7, 5. அஷாஸ், அம்மார், அசாம், அயாஸ் எனப்படும் 4 குழந்தைகள், ஆண் குழந்தைகளும் பணிப்பெண்ணும் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே தயவு செய்து ரொம்ப கவனம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி துபாயிலேருந்து ஒரு ஃபேமிலி, கேரளா ஃபேமிலி அபுதாபி போயிட்டு வர்றப்ப அந்த வண்டியில் போனது அவங்களுக்கு 5 குழந்தை, 4 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு வீட்டில் வேலை பார்க்குற பெண்மணி, கணவன், மனைவி, இத்தனை பேர் இந்த வண்டியில் போகிறாங்க. போயிட்டு நைட்டு வர்றப்ப வண்டி ஆக்சிடெண்ட்டு. அந்த இடத்துலையே அந்த 4 ஆம்பளை பிள்ளைகளும் மரணம். அந்த வேலை பார்க்குற பொண்ணும் மரணம். கணவனுக்கு மிகப்பெரிய அடி, மனைவிக்கு மிகப்பெரிய அடி, அந்த ஒரு பொண்ணுக்கும் மிகப்பெரிய அடி. எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறாங்க. இந்த டிரைவிங்குங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான வேலை. தயவு செஞ்சு ஊராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, கார் ஓட்டுறவங்களாக இருந்தாலும், பெரிய பஸ் ஓட்டுறவங்களாக இருந்தாலும், இல்லை டிரைவர் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, சொந்தமாக வண்டி வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த வண்டி ஓட்டுறத கவனமாக ஓட்டுங்க. அதுவும் இரவில் ஓட்டுறப்ப ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. உங்களுக்கு எங்கேயாவது தூக்கம் வருது அப்படின்னா சைடில் நிப்பாட்டிட்டு தூங்குங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. போகிறது ஒரு அரை மணி நேரம் லேட்டாக கூட போகலாம். ஆனால் உங்களை நம்பி கூட வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதை விட உங்களை நம்பியும் ஒரு குடும்பம் இருக்குது. இந்த டிரைவிங் உங்களுக்கு தெரியாது இல்லை. நானும் வெளிநாட்டில்
20 வருஷமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம கரெக்டாக ஓட்டினா கூட ஆப்போசிட்டில் வர்றவன் ராங்காக வருவான். அவனையும் பார்த்து ஓட்டினா தான் நம்ம தவாளிக்க முடியும். காரணம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான வேலை அந்த டிரைவர் வேலை. அதனால் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு தண்ணி எண்ணியே போட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. ரெண்டாவது தூக்கம். அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க தூக்கம் வர்றது தண்ணி அடிச்சுட்டு எப்படி போதையில் இருக்கும், அதை விட அதிகமாக இருக்கும் அந்த போதை, அந்த தூக்கம். அதனால் தயவு செஞ்சு தூக்கம் வந்துச்சுன்னா எங்கேயாவது நிப்பாட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கினா போதும். அப்புறம் நீங்கள் 5 கிலோமீட்ரு வண்டி 5 மணி நேரம் கூட வண்டி ஓட்டலாம். உங்கள் முகம், உங்கள் தூக்கம் தெளிஞ்சு போகும் அந்த நேரத்தில் தூங்குகிற தூக்கம். அதனால் தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறப்ப பார்த்து ஓட்டுங்க. இன்றைக்கி அந்த குடும்பம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சந்தோஷமாக கலகலப்பாக இருந்த குடும்பம் இன்றைக்கி எவ்வளோ துக்கத்தில் இருக்குது. 4 ஆம்பளை பிள்ளைய பறி கொடுத்துட்டு இவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. வேலை பார்த்த பெண்மணியும் மரணிச்சு போச்சு. அந்த குடும்பத்துக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம். அந்த கணவன், மனைவி, அந்த குழந்தைகள் தேறி வரணும், அவங்க தைரியமாக வாழணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிடுவோம். ஒவ்வொரு மனிதனும் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, டிரைவிங் பண்ணுறப்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்த நாள். உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு நான் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன். நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.